எங்கே போக போகிறேன்னா, சென்னையில் உள்ள ஹிட் அண்ட் லைஃப் தான் போக போகிறேன். அது வந்து மீனம்பாக்கம் இறங்கி, மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருது, 2.2 கிலோமீட்டர் வருது நடக்கணும். ஸோ வண்டியில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னை மாதிரி நடந்து வரவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா அந்த லேக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேப்பில் அப்படி தான் காட்டுது. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கேன். பார்ப்போம் லேக்கை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படின்றத. நிறையா பேர் இதுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடம் சேஃப் இல்லை, தனியாக போகிறதெல்லாம் பிரச்சனை, யாராவது கூட போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் 2 வீலர் இருந்தால் ஓகே தான். 2 வீலரில் நம்மள்கிட்ட கிடையாது, நம்ம நடந்து தான் போகணும். நடராஜா தான். இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் நான் மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நிறையா இருந்தது. மீனம்பாக்கம் இருந்து போகும்போது அதை நம்பி நானும் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் சேஃப் இல்லையா. வந்துட்டோம். இந்த வளைவு தான், இந்த வளைவு உள்ளுக்க தான் போகணும். இதுக்குள்ளே தான் காட்டுது, பார்ப்போம். இந்த கூகுள் பேயில் நம்பி வந்தேன். இப்போயுமா கூட்டிகிட்டு போகிறான். இதுக்குள்ளே போகலாமா அவர் என்ன சொன்னார், போகலான்னாரு. பார்ப்போம். உள்ளே போய் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துருக்கணும். சீக்கிரமே வந்துருந்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்குது ஓரமே. மேலே ஏறி பார்ப்போம். ரொம்ப காலையில் சீக்கிரமே வந்துருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ரைஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துருக்கும் பார்க்குறப்போ. ஏன்னா நான் திருச்சியிலேருந்து வந்துட்டு இருந்தேன். பஸ்ஸும் இங்கே கிடைக்கல. பஸ்ஸு கிடைச்சாலும் கூட்டம். ஒரு பஸ்ஸில் 100 பேர் ஏறுறானுங்க. சீட்லேயே 50 பஸ்ஸுக்கு சீட்டே 60 தான் வரும், 50-60 தான் வரும். அதில் 100 பேர் ஏறுறானுங்க. அப்புறம் அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி வந்து இங்கே ரூமில் கொண்டாந்து பேகை வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து மீனம்பாக்கம் இறங்கி, மீனம்பாக்கத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. அங்கேருந்து ரோடு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா உள்ளே வந்துடலாம். ஏதோ இந்த லேக்குக்கு வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு அப்படி இப்படின்னு கதை விட்டானுங்க எல்லாம். எந்த ஒரு இடமும் இல்லை. தண்ணி கிளியராக இருக்கும் அப்படின்னானுங்க. கிளியராகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பாதை தாங்க நான் அங்கிட்டு வர வேண்டியது. தெரியுதுங்களா, அங்கே ஒரு பாதை வருதுங்களா, அந்த பாதையில் தான் வர வேண்டியது. அது வந்து திரிசூலத்தில் இறங்கியிருந்தோம்னா அந்த பாதையில் வரலாம். இல்லாட்டி மீனம்பாக்கத்தில் இறங்கினால இந்த பாதையில் வந்தேன். ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. நல்லா இருக்குன்னு கதை விட்டானுங்க. ஒரு இடம் இல்லை. மேலே போய் எங்கே போகிறது, வியூ பாயிண்ட்டுன்றானுங்க. தண்ணி ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. ஸோ ஓகே, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சும்மா இருக்கிற டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக வேணால் வரலாம். மற்றபடிலாம் இது வந்து ஒர்த்து இல்லை, இது வேஸ்ட்டு. இது வரைக்கும் வேஸ்ட்டு, நான் பார்த்த வரைக்குமே வேஸ்ட்டு தான். கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன், எனக்கு வழி இருக்குது, இதில் போய் பார்க்குறேன். நல்லா இருந்தா வீடியோ எடுத்து போடுறேன், இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பேன். இது எதுக்கு பீஸ்ஃபுல்லாக, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாகலாம் இல்லை. பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போய். எவ்வளோ தூரம் தாண்டா ஓட அப்படிங்காடி. நல்ல ஒரு இடமா இருந்தால் அப்புறம் வர வேணாம் போன ஒரு இடத்துக்கு ஓட விட்டுட்டு கடுப்பாக இருக்குது. ஒன்றும் ஒருத்தர் இல்லை, கேவலமாக வச்சுருக்காங்க வர வழியையும்.
இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க ஜி, இதான் லேக்கை பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன்ல, இந்த வழியில் வந்தீங்கன்னா வீடெல்லாம் நிறையா இருக்கும். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நிறையா போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ ஓரளவுக்கு சேஃப் தான், பட் இது உள்ளுக்க வரும்போது தான் ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். இது வர்றது வழி இருக்குது, இந்த ஒரு அங்கனை அப்படியே வரலாம், அப்படியே கீழே வர்றாங்க, அப்படியே கீழே வரலாம். அது மாதிரி அங்கேருந்து அப்படியே கீழே வரலாம். இன்னொரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு தான் அந்த பாதைன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு தான் அந்த பாதை, அதை தாண்டியும் போகுது. அங்கிட்டு போகலாமா வேண்டாமா ஒன்றும் விலங்கலை. இது எப்படி இருக்கு? அந்த அளவுக்குலாம் ஒர்த்தில் வந்து சும்மா இதெல்லாம் என் ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன். சின்ன குட்டை என்ன, இதோட சின்னது, இது அதோட 3-4 மடங்கு அதிகம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்படியே வந்தால் மேலே போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம். நல்லா இருக்குது, வர்றதுக்கு மட்டும் வழி நல்லா இருக்குது. ஆனால் லேக் பார்க்க நல்லா இல்லை. அங்கிட்டு போகலாமா வேண்டாமா, சேஃப் இல்லையான்னு தெரில. அப்படியே மேலே போகலான்னு பார்த்தா நாய்ங்க இருக்கிறாங்க, எத்தனை நாய் இருக்குது. வேண்டாம் சாமி, ஐயோ குலைக்குது, நான் போகிறேன். ஐயோ பயங்கரமாக குலைக்குதுங்க, பின்னாடியே வருது. ஐயா ராஜா, நான் இல்லை ராஜா, நான் கிளம்புறேன் ராஜா, கத்தாதீங்க, பாவமே. ஓடுனா பின்னாடி வரட்டிடுமோ, பின்னாடி திரும்பி பார்க்காம போயிடும் வேண்டியதான். ஓ, நான் அங்கிட்ட தோட்டம்லாம் இருக்குது, அந்த வீட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன். நாய் பார்த்தா அது 5-6 நாய் இன்னும் மேலே இருக்குது. இதுக்கு மேலே போனால் இங்கே சுருமிஞ்சுமானே தெரில. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்க என்ன இருந்தது, வேஸ்ட்டு தான் வந்து. ஏன்னா அந்த வழியாக வந்துருந்தோம்னா ஓரளவுக்கு கீழெல்லாம் இறங்கி பார்த்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் வந்தது ஒரு வேளை தப்பாக இருந்திருக்கலாம். அப்படி வந்துருந்தால் ரொம்ப பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன். கீழெல்லாம் இறங்கி கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். நானுமே அங்கிட்டு போயிருப்பேன். அங்கிட்டு இடம் வழி இருந்தது போகிறதுக்கு. நாய் பண்ண வேலையால் திரும்பி வர வேண்டியதாக இருந்தது. ஒன்றுக்கு 10 நாய்கிட்டே இருக்குது, 5க்கு மேலே, கண்டிப்பாக 5க்கு மேலே இருக்கும். பின்னாடி ஓடியாருங்க, பின்னாடி வீடியோ கூட எடுக்க முடியல, பயந்து அடிச்சு ஓடியான்ட்டேன். ஏன்னா ஒரு நாய்னா கூட பரவாயில்ல, ஒரு நாயை சமாளிக்க முடியாது. இதில் வேறு 5 நாய்க்கு மேலே இருக்குதுன்றப்போ ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல. வீடியோக்காக சாத்திக்கிட்டு வெளில வந்துட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து காலை கடன் கழிப்பதற்கு இந்த இடம் ரொம்ப வசதியாக இருக்குது போல். அதனால் இருக்கிற இடத்துலலாம் ஃபுல்லாக போய் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்குறேன், இடம் இருக்குது நிற்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஒட்டறையெல்லாம் இருக்குது. ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் போனாங்க ஸ்கூட்டியில். நாய் பயங்கரமாக குலைக்குது இங்கே. நல்ல வேலை நான் பார்த்துட்டு ஓடியான்ட்டேன். ஆனால் அவங்க ஸ்கூட்டியில் தான் போனாங்க, போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக லேக்கை பார்க்குறது தான் அங்கிட்டு ரொம்ப நல்ல பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன், வியூ பாயிண்ட்டு. நம்மளால் அங்கிட்டு போக முடியல, ஏன்னா நாய் குலைச்சது. ஸோ ஓகே தான், பரவாயில்ல. நம்ம வந்ததுக்கு ஏதோ ஒன்றும் பார்த்தாச்சு இலவை அப்படின்றப்போ நமக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. உங்கள் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேணால் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், நமக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்தது வேஸ்ட்டு.
இருந்தாலும் பரவாயில்ல, வந்தாச்சு பார்த்தாச்சு கிளம்பியாச்சு. இதோட அவ்வளோதான். டாட்டா பாய் பாய்.